பொட்டேட்டோ கிரேவி செய்கிறதுக்கு பேன் ஹீட் ஆனதும் அதில் ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இப்போ போட்டுக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போது குழம்புக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கறி மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெடிமேட் கறி மசாலா கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கடையில் கிடைக்கிற மசாலா ஆட் பண்ணிங்கனாலும் ரொம்பவே நல்லா தான் இருக்கும். இப்போ மசாலா எல்லாம் நல்லா எண்ணெயில் வதங்குற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ உப்பு ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுறலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் குழம்பு நல்லா வேக வைங்க. உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் துருவி வச்சுருக்க தேங்காயை ஆட் பண்ணி குழம்போட நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த தேங்காய் தான் இந்த குழம்புக்கே ஒரு கெட்டி பதத்தை கொடுக்கும். தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. இப்போ குழம்பு நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போது நம்ம தேவையான அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த உருளைக்கிழங்கு குழம்பு தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லா இருக்குங்க. வெறும் சாதத்தோடு வச்சு சாப்பிடவும் ரொம்பவே இந்த குழம்பு நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இது செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.